அல்லேலூயா. சரி, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ச்சியாக தேவன் அருமையான போதகர் அம்மாவை கொண்டு தொடர்ச்சியாக அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமென். நம்மோடு கூட ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் என்ன ஒரு காரியம் அப்படின்னா, நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை எல்லா காரியத்தையுமே சொல்லி ஜெபித்து முடித்து விட்டார்கள். ஆமென். அவர் சொன்ன, நான் ஆவியானவர் எனக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்லும்படி சொன்னாரோ அதை மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லி முடித்து விட்டார்கள். ஆனாலும் மறுபடியுமாக ஆவியானவர் மறுபடியுமாக தொடர்ச்சியாக நம்மோடு கூட சில காரியங்களை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சற்று நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எரேமியா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை எங்க அழைத்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஒரு குயவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். எங்க அழைத்து கொண்டு போகிறார்? ஒரு குயவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். எப்படி எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனது போல இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே வந்திருக்கிற நம்மையும் இப்போ எங்கே கொண்டு போகணும்னு விரும்புகிறாருன்னா, அந்த மனிதனை குயவன் வீட்டுக்கு கொண்டு போனது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கே கொண்டு போக விரும்புகிறாருன்னா, குயவன் வீட்டுக்கு நம்மையும் கொண்டு போக விரும்புகிறார். இப்போ நாம் எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னா, குயவன் வீட்டுக்கு சபை என்கிற வீட்டுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா, கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த குயவன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு அழகான ஒரு மண்ணை எடுத்து அதை திரையிலே வைத்து என்ன பண்ணியிருந்தாராம், குயவன் தான் விரும்புகிற ஒரு மண் பாண்டத்தை என்ன பண்ணினாராம், உருவாக்கி கொண்டிருக்கும் போது அது அவன் கையிலே கெட்டு என்னவானதான், உடைந்து போய்விட்டது. ஏன் உடைந்து போய்விட்டது? குயவன் கரத்தில் இருந்த அந்த மண் பாண்டம் ஏன் உடைந்து விட்டது என்று சொன்னால், அது கெட்டு போய் என்ன பண்ணினதாம், அது உடைந்து விட்டதாம். மறுபடியும் குயவன் என்ன பண்ணாராம், கெட்டு போன அந்த பாத்திரத்தை, உடைந்த அந்த பாத்திரத்தை, நசுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை வேணான்னு என்ன பண்ணல, தூக்கி எரியவில்லை. இன்னொரு சொல்றேன், கெட்டு போன, உடைந்து போன, நசுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை, ஐயோ இது கெட்டு போச்சே, இது உடைந்து போனதே, இது தேவையில்லைன்னு சொல்லி அதை அங்கிருந்து அவர் கரத்திலிருந்து என்ன பண்ணலையா, தூக்கி எரியலை. அல்ல வேறொரு மண்ணை எடுத்து மறுபடியுமாக பிசைந்து மறுபடியுமாக உருவாக்கல. எது கெட்டு போனதோ
எது உடைந்து போனதோ, எது நசுக்கப்பட்டதோ, எது முழுமையாய் வராது இருந்ததோ அதை மறுபடியும் தன் கரத்திலே எடுத்தாரா. அதை மறுபடியும் தன் கரத்தில் எடுத்தாரா. கெட்டு போனதுதான் பிரதர், உடைந்து போனதுதான் பிரதர், நசுக்கப்பட்டதுதான் பிரதர். ஆண்டவர் விரும்பின ஒரு பாத்திரம் வராத போனதுதான். அதை மறுபடியும் தன் கரத்தில் எடுத்தாரா. அதை மறுபடியும் தன் கரத்தில் எடுத்தாரா. கெட்டு போனத, உடைந்து போனத, நசுக்கப்பட்டத, எஜமானுடைய கரத்திலிருந்து விலகி போனத மறுபடியும் அதை எடுத்து சொன்னாரு. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவுமாய் வேறே பாத்திரமாய் உருவாக்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறதா. இந்த வருஷம் முழுவதும் ஏதோ ஒரு காரியத்தில் கெட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நசுக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் தூக்கி என வீசப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் பிரயோஜனமற்றவனாய் இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் கர்த்தர் இந்த பாத்திரத்தை, கெட்டு போன இந்த பாத்திரத்தை, உடைந்த இந்த பாத்திரத்தை, நசுக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை, வேலில்லாத இந்த பாத்திரத்தை அவர் மறுபடியும் தன் கரத்தில் எடுக்கிறாரா. மறுபடியும் கரத்தில் எடுக்கிறாரா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் உங்களை எடுக்கிறார். அன்பு சகோதரா, ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்தில் எடுக்கிறார். அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை அவர் கரத்தில் எடுக்கிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கரத்தில் எடுக்கிறார். மறுபடியும் உருவாக்கும்படியாய், கெட்டு போன நம்மை மறுபடியும் உருவாக்கும்படியாய், திசை மாறி போன நம்மை மறுபடியும் உருவாக்கும்படியாய் அவர் கரத்தில் எடுக்கிறார். அவர் கரத்தில் எடுக்கிறார். இந்த முதல் நாளில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விட்டு போன உன்னை நான் கரத்தில் எடுக்கிறேன். கெட்டு போன உன்னை கரத்தில் எடுக்கிறேன். துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்த உன்னை கரத்தில் எடுக்கிறேன். பின்மாற்றத்தில் கிடக்கிற உன்னை என் கரத்தில் ஆண்டவர் எடுத்து அவர் விரும்புகிற வண்ணமாய் கர்த்தர் மறுபடியும் உருவாக்குகிறார். அவர் விரும்புகிற வண்ணமாய், ஓ ராகாலா வாரா ஷாகாலா, அவர் விரும்புகிற வண்ணமாய் என்னை கர்த்தர் உருவாக்குகிறார். எல்லாம் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். எல்லாம் வாயை திறந்து ஜெபிக்க போறோம். ஒருவரும் அமைதியா இருக்க கூடாது. ஆண்டவரே, கெட்டு போன என்ன கண்ணு முடுங்க பார்க்கலாம். கெட்டு போன என்ன, சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. கெட்டு போன என்ன, நசுக்கப்பட்ட என்ன, ஆண்டவர் வழி மாறி போன என்ன, ஆண்டவரை என்ன மறுபடியும் கரத்தில் வருகிறையா. லாஸ்ட்ல சத்தம் கேட்கல சகோதரி, உன் வாயிலிருந்து சத்தம் பிறப்பிக்கல. அன்பு சகோதரா, உன் வாயிலிருந்து சத்தம் பிறப்பிக்கல. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மறுபடியும் உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் வந்திருக்கிறையா. ஆண்டவரை, கெட்டு போய் வந்திருக்கிறையா, உடைக்கப்பட்டு வந்திருக்கிறையா, நசுக்கப்பட்டு வந்திருக்கிறையா. ஆண்டவரே, என் சிந்தையிலே கெட்டு போயிருக்கிறையா. ஓ ராகா லாபரா சங்கலா, என் சிந்தையிலே கெட்டு போயிருக்கிறையா. என் வாயின் வார்த்தையிலே கெட்டு போயிருக்கிறையா. என் இருதயத்திலே கெட்டு போயிருக்கிறையா. ஆண்டவரே, என் நடையிலே கெட்டு போயிருக்கிறையா. ஆண்டவரே, என்னை விட்டுடாதீங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, கெட்டு போன என்ன மறுபடியும் சரி பண்ணுங்கப்பா. ஓ ராகலா வரா சங்கலா, ஆண்டவர் உன்னை சரி பண்ணுகிறார். எப்படி கெட்டு போன அந்த பாத்திரத்தை, கெட்டு போன அந்த மண்ணை ஆண்டவர் சரி பண்ணது போல இந்த சுத்திகரிப்புக்கு வந்திருக்கிற நம்மை எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறவர் அவர்தான். நம்முடைய குடும்பத்தை சரி பண்ணுகிறவர் அவர்தான். நம்முடைய பிள்ளைகளை சரி பண்ணுகிறவர் அவர்தான். என் ஆத்துமாவை சரி பண்ணுகிறவர் அவர்தான். என் ஆவியை சரி பண்ணுகிறவர் அவர்தான். ஓ, என் இருதயத்தை சரி பண்ணுகிறார் அவர்தான். விழுந்த காரியத்தை சரி பண்ணுகிறார். கெட்டு போன காரியத்தை சரி பண்ணுகிறார். ஓ, ஆண்டவருக்கு எதிராய் பேசின காரியத்தை சரி பண்ணுகிறார். ஊழியனுக்கு விரோதமாய் பேசினத, ஊழியக்காரிக்கு விரோதமாய் பேசினத, முறுமுறுத்தத, வாக்குவாதம் பண்ணினத, அவிசுவாசமாய் வாழ்ந்தத, ஓ ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினத, ஓ ஆண்டவர் சரி பண்ணுகிறார். ரியாந்தரா லாக்க
ரபலா ஷகலா சரி பண்ணுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் சரி பண்ணுகிறார். ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நம்முடைய பாத்திரத்தை எப்போது சரி பண்ணுகிறோமோ, உயர்வுக்கு தடை என்ன? நம்முடைய பாத்திரத்தை சரி பண்ணிட்டா நாம் பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பாத்திரத்தை சரி பண்ணிட்டா நம்முடைய பாத்திரம் உயர்த்தப்படும். நம்முடைய பாத்திரத்தை சரி பண்ணிட்டா நம்முடைய பாத்திரம் விடுதலையாக்கப்படும். எல்லாம் கண்ண மூடி 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் தான். ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே கருத்துல வர என்ன ஆண்டவரே சரி பண்ணுங்கப்பா. ஓ ரக்கலா பரா சங்கலா என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே. சபைக்கு வந்த நான் உடைந்து போயிருக்கிறேன் ஐயா. வசனத்தை கேட்ட நான் உடைந்து போயிருக்கிறேன் ஐயா. சபையோடு ஐக்கியப்பட்ட நான் உடைந்து போயிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் உடைந்து போன காரியம் எங்க போதருக்கு தெரியாது இருக்கலாம். நான் உடைந்து போன காரியம் எங்க பாஸ்டம்மாவுக்கு தெரியாது இருக்கலாம். நான் உடைந்து போன காரியம் என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனா நான் உடைந்து போனது, நான் கெட்டு போனது, நான் விலகி போனது உமக்கு மட்டும்தான் தெரியா. மறுபடியும் கெட்டு போன என்ன உருவாக்க முடியா ஜெபிக்கிறையா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, இப்போ வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிக்கலாம். 1 பேதுரு 14, 15, 16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. என்னவா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. எதற்கு முன்னே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? முன்னே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? கீழ்ப்படியாமை பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்போது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா, என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? என்னை தெரிந்து கொள்ளப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? என்னை அபிஷேகித்தவர் என்னை எப்படிப்பட்டவர்? அவருடைய பிள்ளையாய் மாற்றினவர் எப்படிப்பட்டவர்? என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர். அப்ப நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகிலும் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். நல்லா கவனிங்க. நான் பரிசுத்தர். நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால நீங்களும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். நான் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்களும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் பிதாவோடு இருக்கிறதுனால நீங்களும் என்னோடு கூட. நான் பரிசுத்தர் ஆகிலும் நீங்களும் என்னவா இருங்க? பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமம் ஓகே 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். உலக வாழ்க்கையை விட்டு நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு, ஜென்ம சுபாவத்தை விட்டு, விக்கிர ஆராதனைகளை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை பிரித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் நம்மை
பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர் இரத்தத்தை கொண்டு, அவர் பாடுகளை கொண்டு, உபத்திரவங்களை பட்டு, அவங்க அவமானங்கள் பட்டு நிர்வாணம் அடைந்து, ஆண்டவர் பிரித்தெடுத்த நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழபடியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். மறுபடியும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை பிரிக்கவில்லை. அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை, அவர் விரும்புகிற பரிசுத்தம் என் ஆவியில, அவர் விரும்புகிற பரிசுத்தம் என் ஆத்மாவில, அவர் விரும்புகிற பரிசுத்தம் என் இருதயத்துல, அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நான் வாழும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நான் செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியையே தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். ஆகையால் ஒருவேளை நாம் பரிசுத்தமாய் வாழாம, ஒருவேளை உண்மையாக வாழாம, தேவன் விரும்புகிறத வாழாம, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. லீசன் என்ன பாருங்களேன், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டியனா பரிசுத்தமா வாழலனா, உண்மையாய் வாழ வேண்டியனா உண்மையா வாழலனா, கீழ்ப்படிய வேண்டியனா கீழ்ப்படியலனா, உத்தமமாய் சன்மார்க்கமாய் வாழ வேண்டியனா வாழல அப்படின்னா, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். இப்ப நான் பரிசுத்தமா வாழலனா, நான் பாஸ்டர் அசட்டை பண்றேனா, இல்லை பாஸ்டமாவை அசட்டை பண்றேனா, இல்லை பாஸ்டருடைய பிள்ளைகளை அசட்டை பண்றேனா, இல்லை வந்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் அசட்டை பண்றேனா? இல்லை 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 இல்லை. நான் பரிசுத்தமா வாழலனா யார் அசட்டை பண்றேன்? சத்தம் வரலையே. நான் பரிசுத்தமா வாழலனா யார் அசட்டை பண்றேன்? சூப்பருங்க. நான் உண்மையா வாழலனா யார் அசட்டை பண்றேன்? சத்தம் வரல, அங்க அந்த லாஸ்ட்ல சத்தம் வரல. ஓகே, நான் பரிசுத்தமா வாழலனா யார் அசட்டை பண்றேன்? ஓகே, நான் உண்மையா வாழலனா நான் யார் அசட்டை பண்றேன்? நான் ஆண்டவரை பின்பற்றலனா நான் யார் அசட்டை பண்றேன்? நான் தேவ சித்தம் நோக்க செய்யலனா நான் யார் அசட்டை பண்றேன்? தேவனை அசட்டை பண்றேன், தேவனை அசட்டை பண்றேன். ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நான் யார் அசட்டை பண்ணிருக்கேனா? இப்ப சொல்லுங்க, தேவனை அசட்டை பண்ணிருக்கிறேன். பரிசுத்தமா வாழ வேண்டிய நான் தேவனை அசட்டை பண்ணிருக்கிறேன். உண்மையாய் வாழ வேண்டிய நான் தேவனை அசட்டை பண்ணிருக்கிறேன். ஆமா, ஐக்கியப்பட வேண்டிய நான் ஐயோ மனுஷனை அல்ல தேவனை அசட்டை பண்ணிருக்கிறேன். ஆமா, தேவனை அசட்டை பண்ணிருக்கிறேன். கண்ணை மூடி சொல்லலாமா? அப்பா உண்மை அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே உண்மை அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. ஆண்டவரே கீழ்ப்படிய வேண்டிய நான் உண்மை அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. ஆனா புதிய வருஷத்துல நான் உண்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. சொல்லுங்க, வாய் தந்து சொல்லுங்க. உண்மையாய் வாழ வேண்டிய நான் அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. ஆனா புதிய ஆண்டுல உண்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. உண்மை பின்பற்ற வேண்டிய நான் அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. உண்மை தேட வேண்டிய நான் அசட்டை பண்ணிருக்கிறேன்பா. ஊழியனுக்கும் சபைக்கும் கீழ்ப்படிய வேண்டிய நான் எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. அப்பா உன்னை அசட்டை பண்ணிட்டேன்பா. ஆண்டவரே உன்னை அசட்டை பண்ணிட்டேன்பா. எதெல்லாம் உன்னை அசட்டை பண்ணினோ, எதெல்லாம் உன்னை கனவீனப்படுத்தினோ,
எதெல்லாம் உம்மை தள்ளினோ. ஆனா புதிய வருஷம் 2026ல ஆண்டவர் எந்த காரியத்துல உம்மை அசட்டை பண்ணவே கூடாதுப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில உம்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. வாய் வரலையே. பிள்ளைங்க வாழ்க்கையில உம்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. சபையினுடைய காரியத்துல உம்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. கொடுக்கிற காரியத்துல, தசம பாகத்துல, வேத வசனத்துல, ஜெப வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உன்னை அசட்டை பண்ண கூடாதுப்பா. கடைசியில சத்தம் வரல. உம்மை அசட்டை பண்ண கூடாதுப்பா. இயந்தரா போலா ஷகலா. ஆண்டவரே அசட்டை பண்ணிட்டேன்பா. பரிசுத்தமாய் வாழ வேண்டியனா உம்மை அசட்டை பண்ணிட்டேன்பா. எங்க ஊழியக்காரன் எவ்வளவு காரியத்துல அசட்டை பண்ணிருக்கேன் தெரியுமா? எங்க ஊழியக்கார அம்மாவை எவ்வளவு காரியத்துல அசட்டை பண்ணிருக்கேன் தெரியுமா? உபதேசத்துல எவ்வளவு அசட்டை பண்ணிருக்கேன் தெரியுமா? கொடுக்கிற காரியத்துல, தேடுகிற காரியத்துல, ஜெப வாழ்க்கையில ரொம்ப அசட்டை பண்ணிட்டேன் ஐயா. ஆனா 2026 ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகிலும் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கையில், இங்க பாருங்க, உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும், எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பரிசுத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப 4 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எத்தனை காரியத்தை சொல்ல போறேன்? ஓகே, நம்முடைய பரிசுத்தத்திற்கு தடையாய் இருக்கிற, இனி செய்தியின் தலைப்பு என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். செய்தியின் தலைப்பு என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். செய்தியின் தலைப்பு என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் என்ன விரும்புகிறேன்? ரொம்ப பாசமாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாசமாக எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பேசணும், அப்படி தான் சிந்திக்கணும், எல்லாம் எடுக்கிறோம். மறுபடியும் நம்ம விழுந்து மறுபடியும் நம்ம பரிசுத்தம் பண்ணுறோம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நீ செய்தியின் தலைப்பு என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையின் சத்தமாக தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். ஏன் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தமாய், தனிப்பட்ட வாழ்க்கை அதில் கணவர் வரமாட்டார், தனிப்பட்ட வாழ்க்கை மனைவி வரமாட்டாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பிள்ளைகள் வரமாட்டாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பெற்றோர் வரமாட்டாங்க, தனிப்பட்ட. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தனா நானும், சதமா சொல்லுங்க, நானும் தேவனும். அவ்வளோ தனிப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்ட எல்லாருக்கும் தெரியும், என் கணவர் எப்படிப்பட்டவர், என் மனைவி எப்படிப்பட்டவங்க, என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க, சொந்த பந்தங்கள் எப்படி, அது தெரியும். ஆனால் இன்னைக்கு செய்தியின் தலைப்பின தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை எந்தெந்த காரியங்கள், அந்த எந்தெந்த காரியங்கள் அந்த பரிசுத்தத்தை நான் தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தமாய் வாழக்கூடாத அளவுக்கு எந்தெந்த காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது. செய்தியின் தலைப்பு என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் எந்தெந்த காரியம் என்னை பரிசுத்தமாய் வாழக்கூடாத அளவுக்கு என்னை தடை செய்கிறது. ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் காரியம் இருதயத்தின் காரியங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? இருதயத்தின் காரியங்கள். 2வது காரியம் என்ன? பார்வையின் காரியங்கள். 3வது காரியம் என்ன? வார்த்தையின் காரியங்கள். 4வது காரியம் என்ன? சிந்தையின் காரியம். 1, என் பரிசுத்தத்தை தடை பண்ணுகிறதே என் இருதயம். 2வது பரிசுத்தத்தை தடை பண்ணுகிறதே என் பார்வை. 3வது பரிசுத்தத்தை தடை பண்ணுகிறதே என் பேச்சு. 4வது பரிசுத்தத்தை தடை பண்ணுகிறதே என் சிந்தை. இதை தான் பாஸ்டர்மா அந்த ஆராதனை வேளையில் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி இதை சொன்னாங்களா இல்லையா? ஆவியானவர் மூலியமாக பாஸ்டர்மா பேசுனாங்களா இல்லையான்னு கேட்டேன். தொடர்ச்சியாக பேசுகிறேன். இந்த பாடலெல்லாம் பாருங்களேன். அந்த முதல் பாடல், 2வது பாடல் எனக்கு உள்ள சத்தம் கேட்குது. ஓகே, என் ஆவி என் ஆத்மா முழுவதும் என்னவாகணும்? பரிசுத்தம். என் சிந்தை எல்லாமே இன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொன்னார்னா, தனிப்பட்ட வாழ்க்கை
பரிசுத்தமா இருக்கணும்னா நம்ம எதை சரி பண்ணணும்? முதல்ல இருதயத்தை சரி பண்ணணும். ரெண்டாவது எதை சரி பண்ணணும்? பார்வையை சரி பண்ணணும். மூணாவது எதை சரி பண்ணணும்? வாயின் வார்த்தையை சரி பண்ணணும். நாலாவது எதை சரி பண்ணணும்? சிந்தை. இந்த 4 காரியத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முழு சரீரமும் என்னவாயிடனா பரிசுத்தமாய் மாறிவிடும். பரிசுத்தமா மாறிவிட்டா அந்த தேவன் நாம் எதிர்பார்க்கிற எல்லா விதமான நன்மைகளையும் ஆண்டவர் நிச்சயமா செய்ய போறாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இருதயத்தை சொன்னேன். இருதயத்தின் காரியத்தை குறித்து முதல்ல உங்களோட நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுது. ஓகேவா? முதல்ல இருதயத்தின் காரியத்தை நான் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம். ரெண்டாவது கண்களுக்குரிய காரியத்தை சொன்ன பிறகு அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். மூணாவது வார்த்தை. ஒவ்வொரு பகுதியை முடிச்ச உடனே நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா ஜெபிக்க போறோம். ஓகேவா? ஜெபிச்சு நம்ம அடுத்த குறிப்பு எப்படி முடிஞ்சு நம்ம ஜெபிக்கிறத காட்டிலும் ஒவ்வொன்றுக்கு ஜெபிக்க போறோம். ஓகேவா? சரி, முதல் காரியம் ஆமா இருதயத்தை சரி பண்ண போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இருங்க நான் சொல்றத சொல்லுங்க. ஓகேவா? நான் பரிசுத்தமாய் வாழாமல் சத்தமா இப்ப சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் பரிசுத்தமாய் வாழாமல் தடை பண்ணுகிற இருதயத்தை சரி பண்ணி பரிசுத்தமாய் வாழ போகிறோம். சரி, முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வாசிக்கலாம். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? என்ன பிரச்சனை என்னன்னா, என்ன பண்ணுங்க, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டமும் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, எப்ப உங்க போதகரும் சீஷரை என்ன பண்றாங்கன்னா கை கழுவாம என்ன பண்ணிட்டாங்களா? எங்க இதெல்லாம் ஒரு குற்றமாங்க அப்படி நம்ம கையில ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சா 365 நாளும் நம்மள என்ன இப்ப சொல்றாங்க, எப்பா உங்க போதகரும் சீஷரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கை கழுவாம என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்கன்னு குற்றத்தை. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வாய்க்குள்ள போகிறது எல்லாம் அது என்ன வழியா வந்துடும் அப்படின்னா, நீ சாப்பிட்றல உனக்கு என்ன பிரச்சனை? கை கழுவாம சாப்பிட்ட, கை கழுவாம நீ சாப்பிட்ட, இதுக்கு நீ பிரச்சனை பண்றல. அப்போ வாய்க்குள்ளே போகிறது எல்லாம் அது ஆசன வழியா என்ன பண்ணிடும், அது கழிந்து போயிடும். வா, அது உனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம். வாயிலிருந்து புறப்படுவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே வாயிலிருந்து புறப்படுகிறது. வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் இருதயத்திலிருந்து என்ன பண்ணுமா? புறப்பட்டு வரும். அவைகள் மனுஷனை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயத்திலிருந்து புறப்படுகிறது எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது எல்லாம் மனிதனை பரிசுத்த குலைச்சலாக மாற்றும். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது எல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்தும். அப்ப என்னன்னா, வாய்க்குள்ளிருந்து இருதயத்தில் புறப்படுகிறது என்ன? இங்க பாருங்க, வெளியிலிருந்து உள்ள போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ள இருந்து வெளியே வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். வாசிங்கக்கா. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். எங்க இருந்து புறப்படுது? பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்கவா இதெல்லாம் எங்க இருந்து புறப்படுகிறதா? இதெல்லாம் இருதயத்திலிருந்து. அடப்பா, ஏண்டா நீ கை கழுவாம சாப்பிடுறது குறித்து இவ்வளோ உபதேசம் பண்ணிக்கிறிய, அது வேணாண்டா. ஆனா இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் மனிதனை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். புசிக்கிறது அல்ல, அது ஆசன வழியாய் கழிந்து விடும். ஆனா அது அல்ல. ஆனா இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் என்ன பண்ணுமா? அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்ப வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
17வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்றா என்ன பண்ணுகிறதா விரோத. அடுத்த வசனம் வாசிக்கா. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம். அங்க மென்ஷன் பண்ணாரு பாருங்க. எங்க மென்ஷன் பண்ணாரு? மத்தேயு 11. சூப்பருங்க, செம்ம. நான் உங்களுக்கு, நீங்க யாரும் கை தட்ட வேண்டாம், சூப்பர், ஓகே. உங்களுக்காக நான் கிளாப் பண்றேன், ஓகேவா? இங்க மென்ஷன் பண்ணது எங்க மென்ஷன் பண்றாரு? ஓகே, வாசிக்கா. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. வெளிரங்கமாய் இருக்கிறதுன்ற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள். இங்க பாருங்க, இப்ப வருது பாருங்க. எது வருதுங்க? பகைகள். இங்க என் சிஸ்டர், எது வருது பாருங்க? பகைகள், விரோதங்கள். அடுத்தது எது வருது பாருங்க? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் பார்த்தோம். கொலைகள், வேசிதனங்கள், விபச்சாரங்கள், களியாட்டுகள், விக்கிர ஆராதனைகள், இதெல்லாம் ரொம்ப ரேரு அப்படின்னு இருக்கட்டும். அடுத்தது சொல்றாரு, இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருதா? வாசிக்கா. பகைகள். வாசிங்க. பகைகள். இங்க பாருங்க, பேனா வச்சுக்கிறீங்களா? பேனா இருக்கா? பைபிள் இப்ப அண்டர்லைன் பண்ணுங்க, ஓகேவா? வாசிங்கக்கா. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஸ்டாப். சொல்லுங்க பார்க்கலாம். பகைகள். இங்க பாருங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். 1 2 3 4 5 6. நல்லா யோசித்து பதில கரெக்டா சொல்லு பிரதர். இதுல இருந்து ஒன்று கூட 5ல் நல்லா யோசித்து நல்லா பதில் சொல்லு. நான் 2 நிமிஷம் கூட டைம் தரேன். எங்கள் பாஸ்டர் அம்மா நல்லா டைம் கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த 5ல் எத்தனை? 6. என்ன சொல்லுங்க? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவு. ஓகே, இந்த 6ல் என் கையில் ஒன்று கூட இல்லை. அஞ்சு இருக்கும், 5 இல்லாத இருக்கும், ஆனா 1 இருக்கும். 4 நான் கரெக்டா பேசுறாரா? ஆவியானவர் கரெக்டா பேசுறாரா? ஆவியானவர் கரெக்டா பேசுறாரா? லிசன். என் கையை மாத்திரம் தூக்குங்க. ஆவியானமா இது இருக்குதுன்னு கையை தூக்க சொல்லல. இந்த சம்பவத்தை வச்சு ஆண்டவர் பேசுறாருன்னா நான் சொன்னேன். நான் ஓகே, பேசுறாரு பிரதர், நல்லா கையை தூக்கு, பேசுறாரு. இப்போ 5 இல்லாத இருக்கும், ஆனா ஏதோ ஒன்று இருக்கும். எது நான் இப்ப கேட்கல. 5 இல்லாத இருக்கும், ஆனா 1 இருக்கும். 4 இல்லாத இருக்கும், ஆனா 2 இருக்கும். 3 இல்லாதது இருக்கும், 3 இருக்கும். பிரதர் 5 இல்ல பிரதர், 1 தான் பிரதர் இல்லை. நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் எங்க இருந்து வருது பிரதர்? பகையும், விரோதமோ, வைராக்கியமோ, கோபமோ, சண்டையும், பிரிவினையும் அதிகமா சந்திக்கிறது எதுங்க? இதுல இப்ப அதிகமா சந்திக்கிறது எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறேன்னா, கோபங்கள். எல்லாத்துக்கும் கோபம் தான், டென்ஷனு, எல்லாத்துக்கும் கோபம், சண்டைகள், வைராக்கியம். எப்பா நம்ம அதிகமா சந்திக்கிற காரியம் எது தெரியுமா? வைராக்கியம். என்னது? வைராக்கியம். தேவனுடைய காரியத்துல வைராக்கியம் கிடையாது. நேரத்தோடு ஆலயத்துக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும், அதுல என்ன பண்ணும்? வைராக்கியம் பாராட்டும். ஆனா வைராக்கியம்
ஆனா இதெல்லாம் எங்க இருந்து புறப்பட்டு வருது அப்படின்னா, இப்ப ஏன் பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில வாரம் எவ்வளோ அந்த போதகர் பாருங்களேன், அவங்களுக்கு கொடுத்த அந்த போதகர் அம்மாக்களும் ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று பேசிட்டோம், ஜனங்க வந்தா போதும் பிரதர், வசனம் கேட்டா போதும் பிரதர், காணிக்க போட்டா போதும் பிரதர், யார் வேணா எப்படின்னா போட்டோன்னு அப்படி நடத்தல இந்த சபையை. அப்படி நடத்தல. ஜனங்க பரிசுத்தம் அடையணும், உண்மை அடையணும், சமுதாய வாழ்க்கையில சீர்படணும்னு கர்ப்ப வேதனைப்படுறாங்க. சபை சும்மா கிடையாது. சபைலாம் சும்மா கிடையாது. ஏதோ வந்துட்டு உக்காந்துட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு போ, கொடுத்தா சரி, காணிக்க கொடுத்தா சரி, தசமா கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைங்க சபை. உங்களை ஒவ்வொரு வாரமும் நல்ல வார்த்தை கொடுத்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதாங்க சபை. ஆனா ஏன் இருதயத்தை சரி பண்ணணும்னா, இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொன்னாரு, இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை என்ன பண்ணுவான் தெரியுமா? தரிசிப்பாயா. அடுத்தது தாவீது பாவம் செய்யும் போது எங்க இருந்து ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவர் பாவம் செய்துட்டாரு, பாவத்தை செய்துட்டார். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து எச்சரிக்கிறாரு. உடனே அந்த அர்ப்பணிப்புகளை வந்துட்டு சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை சுத்த இருதயத்தை, நான் விழுந்துட்டேன், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவிய என் உள்ளத்துல நீங்க என்ன பண்ணுங்கப்பா. இப்பதான் தெரியுது நான் ஏன் விழுந்துட்டேன்னு, இப்பதான் தெரியுது. மனைவி இருந்து நான் ஏன் விழுந்துட்டேன்னு இப்பதான் தெரியுது. என் இருதயம் அந்த இடத்துல அந்த காரியத்துல சுத்தம் இல்லாததுனாலதானியா நான் விழுந்து போயிட்டேன். ஆனா சரி பண்ணணும்னா இப்ப இருதயத்தை தான் சரி பண்ணணும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பியும் அப்படின்றாரு. அடுத்தது இன்னொரு வசனம், சங்கீதம் 139 23 24. சீக்கிரம் வாசிக்கலாம். 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆராய்ந்து என் இருதயத்தையும் சோதித்து என் சிந்தைகளையும் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன நடத்தையா. வேதனை உண்டாக்குகிற வைராக்கியங்கள், கவனிங்க பிரதர், வேதனை உண்டாக்குகிற வைராக்கியங்கள், வேதனை உண்டாக்குகிற கசப்புகள், வேதனை உண்டாக்குகிற பகைகள், வேதனை உண்டாக்குகிற விரோதங்கள், வேதனை உண்டாக்குகிற கோபங்கள், வேதனை உண்டாக்குகிற மாம்சத்தின் காரியங்கள், வேதனை உண்டாக்குகிற கீழ்ப்படியாமைகள், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய வழியில நீங்க என்ன நடத்துங்கப்பா. உன் கோபம், உன் கசப்பு, உன் சண்டை, உன் பிரிவினை ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு படும்படி செய்து விட்டது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரிவினை உண்டாக்கிறோம். அவங்க இதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, உன்னை பத்தி இதை சொன்னாங்க, உன் மனைவியை பத்தி இதை சொன்னாங்க, உன் பிள்ளைகளை பத்தி இதை சொன்னாங்க, உன் பெற்றோரை பத்தி சொன்னாங்க, வேலை சனத்துல பத்தி இதை சொன்னாங்கன்னு சொல்லி பேசி பேசி பிரிவினை உண்டாக்கி பேசி பேசி வைராக்கியத்தை உண்டாக்கிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்திற்கு முதல் தடையே என்ன தெரியுமா? இருதயம். ஆமென். என் பரிசுத்தத்துக்கு, என் பரிசுத்தமாய் வாழக்கூடாத தடை உண்டு பண்ணுகிறது முதல் காரியம் என்ன தெரியுமா? இருதயம். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பாருங்க, என்ன பாருங்க,
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம், குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், அவைகள் உள்புறத்திலோ, ஆமா, உள்புறத்தில் எப்படிதான் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிற. அடுத்த வசனம், மாயக்காரனாகிய வேத பார்கனே, பரிசேயனே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறம் எப்படிக்குது? வெளிப்புறம் எப்படிக்குது? சுத்தமா இருக்குது. ஆனா உள்புறம் எப்படிக்குது? கொள்ளையினாலும் அநீதினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது ஐயா. அதனால சொல்றது, வெளிப்புறத்தை நீ சுத்தமாக்கும்படி முதலாவது உள்புறத்தை. அந்த வசனத்தை மறுபடியும் ஸ்கிரீன்ல போடுங்க, மறுபடியும் 24 ஸ்கிரீன்ல போடுங்க பிரதர். போடுங்க ஸ்கிரீன் 26 26 ஸ்கிரீன்ல போடுங்க, வாசிங்க. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளை உள்புறத்தை முதலாவது என்ன பண்ணு? எஸ், உள்புறம் எப்படி இருக்குதுன்னா அநீதினாலும் கொள்ளையினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. உள்புறத்தை என்னவாக்குனா நீ சுத்தமாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறதான வேளையில நீங்க என்ன பார்த்தா போதும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசித்தா ஆண்டவர் சாமுவேலை எங்க அனுப்புறாராம்? ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேலை என்ன பண்றாரு? அனுப்புகிறார். எதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு மனுஷனை ராஜாவாகும்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணுவதற்காக அனுப்பினார். அங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்கங்க. அப்போ சாமுவேல் போன உடனே முதல் பையன் யார் வந்ததான்? எலிஃபா வந்த உடனே சாமுவேல் முடிவு பண்ணிட்டாரு, இவர்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று. யார் முடிவு பண்ணதா? அவர் தோற்றத்தை வைத்து, அவர் வளர்ச்சியை வைத்து, அவர் கம்பீரத்தை வைத்து, சரீர அமைப்பை வைத்து இவர்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று என்ன பண்ணிட்டாராம்? முடிவே பண்ணிட்டாராம். ஆனா இவர் முடிவு பண்ணினாரு. ஆனா யாரு முடிவு பண்ணல தெரியுமா? கர்த்தர் அதை முடிவு பண்ணவில்லை. வேத வசனம் சொல்ல வாசிக்கலாம். 7வது வசனம் சீக்கிரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், வைராக்கியத்தை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், விரோதங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், கோபங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், விரோதங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், பகைகளை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், மாம்சத்தை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், ஜென்ம சுபாவத்தை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், கீழ்ப்படியாமை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்கணும், முறுமுறுப்பை பார்க்க கூடாது. பரிசுத்தத்தை கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை பார்க்கணும், பரிசுத்தத்தை பார்க்கணும். கோபங்களை பார்க்க கூடாது, வைராக்கியத்தை பார்க்க கூடாது, கசப்புகளை பார்க்க கூடாது. ஆமென் ஆமென். விரோதங்களை பார்க்க கூடாது. ஆமா, பொய்யை பார்க்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்க முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தமாய் வாழக்கூடாமல் முதல் தடை என்ன? சூப்பருங்க, எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காரு பாருங்க. என்ன பேசுறாரா இல்லை? எவ்வளவு ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு பாருங்க. நான் பார்க்கிறேன்,
நான் பார்க்குறேன், பரிசுத்தம் இருக்குதான்னு பார்க்குறேன். ஆனால் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல வைராக்கியத்தை பார்க்கிறேன் ஐயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கோபங்களை பார்க்கிறேன் ஐயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல விரோதங்களை பார்க்கிறேன் ஐயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல மாம்சத்தையும் பகையும் பார்க்கிறேன் ஐயா. ஆனால் நான் எதை பார்க்கணுமோ அதை என்னால் பார்க்க முடியல. நான் எதை பார்க்கக்கூடாதோ அதை நான் பார்க்குறேன். ஒரே வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ எபேசியர் 3:17 ரொம்ப அழகான பகுதிங்க, ரொம்ப அழகான பகுதிங்க. வாசிங்கக்கா, எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இப்ப இருக்கவும். தெரிதா ஏன் இருதயம் நமக்கு பரிசுத்தத்திற்கு தடையா இருக்குதுன்னு தெரிதா? இருதயத்துல தான்யா கத்தர், இருதயத்துக்குள்ளதான் கத்தர் வாசம் பண்ணுகிறார். நான் பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறேன், பரிசுத்தமா வாழணும்னு எனக்கு போதிக்கிறாங்க, பரிசுத்தமா வாழணும்னு சபை சொல்லுது. ஆனா என்னால ஏன் வாழ முடியலன்னா அதுக்கு முதல் பிரச்சனையே இருதயம்தான். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ரொம்ப நேரம் உட்காந்தீங்க, எல்லாம் எழுந்து நிற்போமா? சேரை விட்டு எழுந்திருந்து நல்லா ஜெபிக்க போறோம். இப்ப நல்லா ஜெபிக்க போறோம். இருதயத்தினுடைய காரியங்கள் இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து உட்காரலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எல்லாரும் வாயா செய்யணும். தயவு செய்து உனக்கு பரிசுத்தம் வேணும்னா, உனக்கு பரிசுத்தம் வேணும்னா, உனக்கு சுத்திகரிப்பு வேணும்னா கேட்டா வராது பரிசுத்தம். பிரதர் சிஸ்டர் கேட்டா வராது, வசனத்தை கேட்டா வராது, வசனத்தை ஸ்கிரீன்ல பார்த்தா வராது. அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளை அர்ப்பணித்தா தான் வரும். இப்ப நல்லா ஜெபம் பண்ண போறோம். இருதயத்தினுடைய காரியத்தெல்லாம் வெளியே கொண்டு வர போறோம். உன் இருதயத்தின் காரியத்தை பக்கத்துல இருக்க அக்கா கையில போய் காதல சொல்லல. உன் இருதயத்தின் காரியத்தை நீ வந்து சத்தம் போட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லல. இப்ப இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வர போறோம். ஏன் செல்ல கண்ணை மூடி நல்லா ஜெபிக்கணும். நல்லா இங்க பாருங்க சிஸ்டர், யாராவது உன்னால ஜெபிக்க முடியலன்னா, தயவு செய்து ஜெபிக்காத மாத்திரம் இருந்துடாத. நல்லா ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இருது எல்லாம் ஜெபிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். ஆமே, நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபித்துட்டே இருப்போம். அருமையான பிரதர் அவர்கள், ஆமா அண்ணா பிரதர் அவர்கள் ஒரு பாடலை பாடி, அந்த பாடலை பாடின உடனே நீங்க அந்த ஜெபத்தை நீங்க முடிச்சிடணும். அவர் அண்ணங்கள நான் பாட்டு பாட சொல்லுவேன். அவர் பாட்டு பாடின உடனே நம்ம எல்லாம் ஜெபத்தை நிறுத்தினோம். அது வரைக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஓகேவா? அவர் ஒரு பாட்டை பாடுவார். அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற வண்ணமாய், ஒரு அர்ப்பணிப்புக்கு ஏற்ற வண்ணமாய் ஒரு பாடலை அவர் நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். நான் அண்ணங்களை சொன்ன பிறகு, அண்ணன் பாட்டை ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாரும் ஜெபத்தை நிறுத்தினோம். பாட்டு முடிச்ச உடனே நம்ம அடுத்ததுக்கு போறோம். எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே இருதயத்தை சரி பண்ணுங்கப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? லாஸ்ட் வரையில என் சத்தம் கேட்கல. இருதயத்தை சரி பண்ணுங்கப்பா. ஓ ராக்கா லாபாரா சங்கலா. ஆண்டவரே இருதயத்தை எல்லாம் வாயை திறந்து, சூப்பர் ஆண்டவரே. அக்கா வாயை திறந்து சொல்லுங்க சிஸ்டர். இல்ல ஒரு அழணும் நினைச்சா கூட அழுதுருங்க. ஆண்டவரே இருதயத்தை சரி பண்ணுங்கப்பா, இருதயத்தை சரி பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்துல வைராக்கியம் காணப்படுகிறதப்பா. ஓ ரபா பாபா பாபா, நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி நல்லா ஜெபிக்க போறோம். இருதய தண்ட ஒரு கையை வச்சுக்கோங்க. ஒரு கையை இருதயத்தின் பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க சிஸ்டர், ஒரு கை இருதயம் பக்கம் இருக்கட்டும். உன் ரைட் கை இருதயம் பக்கம் இருக்கட்டும். உன் லெஃப்ட், ஆமா லெஃப்ட் வந்து இருதயம் பக்கம் இருக்கட்டும். ரைட் கை ஆண்டவர் நோக்கி இருக்கட்டும். ஓ இங்க ஒன் செகண்ட் இங்க பாருங்க, உன் லெஃப்ட் கை இருதயம் பக்கம் இருக்கட்டும். ஆமென். இருதயம் பக்கம் உன் லெஃப்ட் இருக்கட்டும். ரைட் கை ஆண்டவர் நோக்கி இருக்கட்டும். நல்லா ஜெபிக்க போறோம். ரீபா லாவரா சங்கலா. நல்ல வாயை விடாத. யாரு ஒவ்வொரு சத்தம் கேட்கட்டும். சரி பண்ணுங்கப்பா. இருதயத்தின் காரியத்தை சத்தம் வரல, அந்த கடைசியில சத்தம் வரல. ரீபா லாவரா சங்கலா சத்தம் வரலங்க. இருதயத்தின் காரியத்தை ஆழ முடிஞ்சு அழுதுரே. ஓ இருதயத்தின் காரியம் வெளியே வருவதாக. ஆண்டவரே ராபா பாபா 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 ஏ ராபா லகரதா லதரா. சரி பண்ணுங்கப்பா. இருதயத்துல காணப்படுகிற வைராக்கியம், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற வைராக்கியம், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற விரோதங்கள்
ஆசீர்வாத தடையா இருக்கிற ஆண்டவரே கோபங்கள், கசப்புகள், ஓ ராபா லாபா ராகா லாதாரா, ஓ ரீமா நாதாரா ஷகலா, விடாத 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 பிரதர் விடாத. வா, வைராக்கியத்தை வெளியே கொண்டு வா, வைராக்கியத்தை வெளியே கொண்டு வா, கசப்பை வெளியே கொண்டு வா, விரோதங்களை வெளியே கொண்டு வா, கோபங்களை வெளியே கொண்டு வா, பகைகளை வெளியே கொண்டு வா. விடாத விடாத விடாத. கமான், உள்ள இருந்து வெளியே வரணும். இப்போ விடாத, உள்ள இருந்து வெளியே வரணும். 2026 வைராக்கியம் தொடக்கூடாது. 2026 வைராக்கியம் தொடக்கூடாது. 2026 கசப்புகள் தொடக்கூடாது. 2026 விரோதங்கள் தொடக்கூடாது. விரோதங்கள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக, வைராக்கியங்கள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக. கலவு ராக்கா பாபா பாலா காராதாலா ரீமானா தோரா காலாதாரா. விடாத 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 விடாத. ரீமானா தாரா பாலா காராதாலா, ஓ ரீமா லாபாரா ஷகாலா. வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு வா. ராமானா தோரா காலா பாரா பாலா, ஓ ரீமா லாத விடா விடாத 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 விடாத. ரீமா லாதாரா ஷகலா. வைங்கப்பா, ரத்தத்தை கொண்டு சுத்தம் பண்ணுங்கப்பா, ஆவியினாலே சுத்தம் பண்ணுங்கப்பா, வார்த்தையினாலே சுத்தம் பண்ணுங்கப்பா. ரீமா பாபா 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 ரீமானா தோரா காலா தாரா. விடாத. சத்த வரல, சத்த வரல. ரீமானா ஷகலா. கையை உயர்த்து, ஒரு கையை இருதயத்தில் வை, இன்னொரு கை அவரை நோக்கி பாரு. வெளியே கொண்டு வா, வைராக்கியத்தை வெளியே கொண்டு வா, உண்மையை உள்ள கொண்டு போ, கசப்பை வெளியே கொண்டு வா, கீழ்ப்படிதலை உள்ள கொண்டு போ. ரீபா லாமானா ஷகலாதார். விடாத விடாத. இன்னும் 2 நிமிஷம் தான், இன்னும் 2 நிமிஷம் தான். விடாத சிஸ்டர், விடாத விடாத. கையை நல்லா உயர்த்து, வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். இந்த கை மாறக்கூடாது. ரப்பா பாபா பா. கசப்போடு இருந்துட்டேன், கோபத்தோடு இருந்துட்டேன், விரோதத்தோடு இருந்துட்டேன். கணவர் கையில கசப்பு, கோபம், விரோதம். மக கையில கசப்பு, கோபம், விரோதம். பிள்ளைங்க கையில கசப்பு, கோபம், விரோதம். மாமியார் கையில கசப்பு, கோபம், விரோதம். ஆண்டவரே, சொந்த பந்தங்களை கசப்பு, கோபம், விரோதம். ஆண்டவரே, வெளியே கொண்டு வரையா, வெளியே கொண்டு வரையா. யார் மேல கசப்பா இருக்கிறனோ, யார் மேல கோபமா இருக்கிறனோ, யார் மேல விரோதமா இருக்கிறனோ, எங்க பிரிவினை உண்டாக்கறனோ, பாப்பா பாப்பா. இன்னும் 2 நிமிஷம் தான். விடாத 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 விடாத. ஓ ரவல வரதல சக்கல். அழுதுரு, அழுன நினைச்சேன், அழுதுரு 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 அழுதுரு. வா, வெளியே கொண்டு வந்துரு, வெளியே கொண்டு வந்துரு. இப்ப தெரிதா சமாதானத்துக்கு தடை என்னன்னு தெரிதா, சந்தோஷத்துக்கு தடை என்னன்னு தெரிதா, ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு தெரிதா, விடுதலைக்கு தடை என்னன்னு தெரிதா, பிள்ளை பாக்கியத்துக்கு தடை எதுன்னு தெரிதா, ஆண்டவர் ஏன் வாசம் பண்ணல தடை தெரிதா. இதுதான் இதுதான் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய காரியத்தை தடை பண்ணுகிறது. சக்கரா பாலா வாரா தாரா. சின்ன சின்ன காரியம் பெரிய பெரிய திட்டங்களை தடை செய்கிறது. சின்ன சின்ன காரியம் தேவன் வெளிப்படை தடை செய்கிறது. ரீபாலா வாரா சங்க. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. எல்லாரும் வாயை திறந்து என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. வெளியே கொண்டு வந்துரு. ஓம் சிலுவை வெளியே போனோமோ சந்தித்தேனே, அது வெளியே போனாதான். நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். ஓம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே,
ஆண்டவர். அர்ப்பணமே வெளியே வருவதாக ஐயா. அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நல்ல கரங்களை தட்டி நம் ஆண்டு நாமத்தை மையப்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தில் பிதா. உட்காரலாம், உட்காரும். சரி, அந்த இருதயத்தினுடைய காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போனாதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகளும் நமக்குள்ளே வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தினுடைய காரியங்கள், இருதயத்தினுடைய காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போனாதான் தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதமும் சகல உயர்வும் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வாழ்வாதாரத்தில் உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். ரெண்டாவது என் தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை தடை செய்கிற ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். ரெண்டாவது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா சொல்லுது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நல்ல அந்த தெளிவா இருந்தால் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? உன் கண் சரியா இருந்தா, உன் கண் சரியா இருந்தா, நீ பார்க்கிறது சரியா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? நீ பார்க்கிற பார்வை, ஆமென், நீ பார்க்கிற பார்வை சரியா இருந்தா, நீங்க பார்க்கிற பார்வைகள் பரிசுத்தமா இருந்தா, நீங்க பார்க்கிற பார்வை ஆமா கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ரெண்டாவது, நீங்க பார்க்கிற பார்வை சரியில்லைன்னா, உங்க கண்கள் கெட்டதா இருந்தால் உங்க சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, உங்க சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணு இருக்குதுல்ல, இந்த கண்ணு, நீங்க சொல்லலாம் தூர பார்வை, கிட்ட பார்வை, சின்ன எழுத்து தெரில, பெரிய எழுத்து தெரில, பொறை விழுந்துக்குது, கண்ணாடி போடுறேன், தலை வலிக்குது, இதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் இந்த கண்ணுக்கெல்லாம் அப்புறம். இவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு சரியில்லைன்னா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குன்னா இருளா இருக்கும். அப்போ ரெண்டாவது, நம்முடைய பரிசுத்த தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது எதுன்னா இந்த பார்வை தான் என்ன பண்ணுது? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அது கெடுக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் 25 உன் கண் நேராய் நோக்க கடவது. உன் கண் நேராய் நோக்க கடவது. நல்லா கவனிங்க, கவனிங்க. உன் கண் என்னவா இருக்குதா? நேராய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணாத, பார்க்காத, தேவையான காரியத்தை என்ன பண்ணாத, இச்சியாத. உன் கண் நேராய் அப்படி நோக்க கடவுது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஆதியாகமம் 3, 4, 5, 6. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாவதே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. அந்த அந்த கனியை இன்னும் அவன் சாப்பிடவே இல்லை. இவன் என்ன சொல்றான்னா, வாசிங்க ஃபர்ஸ்ட் வந்து வாசிங்க. அப்போது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு. பார்க்கிறதுக்கு எப்படிக்குதான் சத்தம், பார்க்கிறதுக்கு எப்படிக்குதான், பார்க்கறதுக்கு இன்பமா தான் இருக்கும். நீங்க பார்க்கிறதுக்கு அது இன்பமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்க்கறது அது இடரலாக இருக்கும். பார்க்கறது அவளுக்கு எப்படி இருக்குது, இன்பமா இருக்குதான். அது ரொம்ப அழகா இருக்குதான், ரொம்ப இன்பமா இருக்குதான். அது 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 இச்சிக்கப்படக்கூடியதாக. அது என்ன, மறுபடியும் வாசிக்கலாம், எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, அது புசிக்கிறது நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு. புத்தி அது என்ன பண்ணுது, தெளிவிக்கத்தக்கதா இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது என்ன பண்ணாலாம், கண்டு அது என்ன பண்ணாலாம், அதை புசித்து தன் புருஷனுக்கு என்ன பண்ணாலாம், அவள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? அவள் விழுந்து போவதற்கு நம்ம எல்லாம் நம்ம விழுந்து போவதற்கு காரணம் என்ன? பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? அவர் தான் சொல்லிட்டார்ல. அவர் என்ன சொன்னாரு, அதை தொடாத, அதை புசிக்காத, அதை நீ தொட்டையனா, அதை நீ புசித்தியானா நீ என்ன பண்ணிடுவ, செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அது நீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அப்ப ஏன் அவன் விழுந்தா அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப இன்பமா இருக்குது. ஒரு வீட்டை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, சத்தமா சொல்லுங்க. ஒரு வீட்டை பார்க்கறோம், அது எப்படி, வீட்டை பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, ஓகே. அந்த வீட்டை பார்த்துட்டே இருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு வாகனம் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு மற்றவர்கள் உடுத்துகிற உடைகள் எப்படி இருக்குது, பார்க்கறது எப்படி போட்டிருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, அது நமக்கு என்னவா இருக்குதான். இப்ப புரிஞ்சுதா? அவ அந்த கனியை பார்க்கறதுக்கு அவளுக்கு எப்படி இருந்தது, சத்தமா சொல்லுங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது. இப்ப நமக்கு என்னன்னா, கையில வச்சிருந்த செல்போன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாம் வாய் தந்து சொல்லுங்கம்மா. செல்போன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, சீரியல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, டிவி நிகழ்ச்சி ஏதாவது சத்தம் எப்படி இருக்குது, இன்பமா இருக்குது. அவன் அந்த போன்ல தள்ளி பார்ப்போம், அது பேர் என்ன, அது எப்படி இருக்குது, எல்லாம் எப்பா எப்படி இருக்குது, இன்பமா இருக்குது. அப்பெல்லாம் போன் வந்து பேசுறதுக்கு போன் இல்லை பிரதர், அப்போ பேசுவதற்காக தான் போனு. நல்லா தப்பெல்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்பெல்லாம் பேசுறதுக்கு தான் போனு. இப்போ பேசுறதுக்கு போனா இல்ல, கரெக்டா தப்பா? இப்போ பேசுறதுக்கு போனு கிடையாது பிரதர். இப்போ இந்த இதுல பேசி அனுப்பிடலாம். என்ன பிரதர், இந்த வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிடலாம், இப்போ போடவே தேவையில்ல. நம்பர் ஏன் 10 நம்பர் ஏன் போடணும், அவங்க பேரையும் எடுக்கணும். ஷாம் தானே பர்சன், ஷாம் பிரதர் பேர் ஏன், நான் ஏன் ஷாம் பிரதர் பேர் எடுக்கணும், ஒன்றும் கிடையாது. நம்பரை போட்டு இப்போ 9884 நம்பரை போட்டு ஏன் எதுக்கு போனோம், ஏன் டயல் நேராக வாட்ஸ்அப்புக்கு போக வேண்டியதுதான். மேலே தள்ளிட்டு பிரதர் ஷாம் பிரதர் பாண்டிச்சேரிக்கு வரேன், நான் இத்தனை மணிக்கு வந்துடுறேன், என்ன பிக்கப் பண்ணீங்க, அவள் தான். உடனே அண்ணன் கேட்குறாரு, ஓகே பிரதர் உங்களுக்காக நான் வண்டி வச்சுக்கிட்டு காரை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணேன், அதை முடிஞ்சு போச்சு. இப்போ பேசுறதுக்கு போயிடுச்சுங்க போனு, பார்க்கறதுக்கு போனா மாறிடுச்சு. பார்க்கறதுக்கு இப்ப தெரிதா, என் பரிசுத்த குலைச்சலுக்கு இப்ப தெரிதா, பேச போய் கரெக்டா தப்பா, ஆமாண்ணா ஆமா, இல்லைண்ணா இல்லை பிரதர், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா தலை எப்படி சுத்து, நான் திருப்பி நான் புரிய வைக்கிறேன். பேசுறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கும். ஷாபா ராபா லாபா ராக்கா லாதா ராஷாங்கலா, அது பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கும். நீ பார்க்கறதுக்கு அது இன்பம் தான். நீ வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு அது இன்பம் தான். சரியா இருந்தா ஓகே, வாட்ஸ்அப் பார்க்கறது அது இன்பம் தான், அது சரியா இருந்தா ஓகே. பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கும். யூடியூப் பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கும். கூகுள்ல போய் பார்க்கறதுக்கு அது இன்பமா இருக்கும். இன்பமா இருக்கும். பார்க்கறது இன்பமா இருந்ததுல, அந்த இன்பம் தான் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்தது. அவ கையில பேசிட்டு இருக்கேன். யார் கையில? நீங்க எதுவும் தப்பா, அவ கையில பேசிட்டு இருக்கேன். எவாலே பார்க்கறதுக்கு இன்பமா இருந்ததுல,
அதுதான் உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கெடுத்தது. உங்களை பேசலை, அவகையில பேசினுக்கிறேன், நான் அவகையில பேசினுக்கிறேன். ஏவால பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, அதுதான் உனக்கும் அவருக்குள்ள இருக்கிற உறவை துண்டித்து போட்டது. பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, அதுதான் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் கெடுத்து போட்டது. கேட்குதா? ஏவால உனக்கு இல்லை பிரதர், தப்பு தப்பா நினச்சிடாத, அக்கா அண்ணன் தங்கச்சி, பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் கெடுத்து போட்டது. பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, அதுதான் உன் ஆசீர்வாதத்தையே சாபமாக மாத்திடுச்சு. பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, அதுதான் உன்னை ஏதனை விட்டு வெளியே துரத்தியாச்சு. பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்ததுல, பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்துதான். அப்போ புசிப்புக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவ. நான் சொல்றது பார்க்கறதுக்கு. இப்போ தெரிதா அவ பார்த்து பார்த்து இதை ஏன் ஆண்டவர் புசிக்க கூடாது, இதை ஏன் தொடக்கூடாதுன்னு இதையே சிந்திச்சு இதையே யோசிச்சா டக்குன்னு வந்து நின்னா டப்புன்னு விழுந்துட்டா அவ. இது சரி பண்ண போறோம். ஜெபிக்க வேண்டிய நீ அதிகமான நேரத்தை ஃபோனில் தான் செலவு பண்ணியிருக்க. வேதத்தை வாசிக்க வேண்டிய நீ அதிகமான நேரத்தை ஃபோனில் தான் செலவு பண்ணியிருக்க. கணவனோடு கூட 2 வார்த்தை 3 வார்த்தை பேச வேண்டிய நீ, மனைவியோடு கூட 2 வார்த்தை 3 வார்த்தை பேச வேண்டிய நீ, ஒரு குடும்பமாக நேரத்தை செலவிட வேண்டிய நீ, வேதத்தை வாசிக்க வேண்டிய நீ, அதிகமான நேரத்தை நம்ம எங்க செலவழிச்சிருக்கிறோம்? ஃபோனில் தான் ஏன் செலவழிச்சுக்கிறோம் அதிகமான நேரம். உன் பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமே உன் பார்வை தான். அதுக்காட்டி தெளிவாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருந்திருக்கும். அது தெளிவில்லாததுனால தான் என் சரீரம் முழுவதும் எனக்கு இருளா இருக்குது. அவ்வளோ சந்தோஷப்படுறிய, அதை பார்க்கறதுனால அவ்வளோ சந்தோஷப்படுறிய. ஐயா, நீ நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறத பற்றி நான் பேசலை. யூடியூப்ல போய் மெசேஜ் கேட்குற அதை பற்றி நான் பேசலை. நீ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் எதுவுமே பேசலை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யூடியூப்பை நான் பயன்படுத்துவது தவறுன்னு சொல்லவில்லை. ஃபேஸ்புக்கை பயன்படுத்துவது நான் தவறு என்று சொல்லவில்லை. அந்த 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 மீடியாவை பயன்படுத்துவது நான் தவறு என்று சொல்லவில்லை. நீ செய்தி கேட்கிறீர்கள் தவறு என்று நான் சொல்லவில்லை. பாடல் கேட்பதும் ஆராதனை கேட்பதும், ஏதோ ஒரு கூகுளில் போய் ஏதோ ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு பார்க்கிறீர்கள், மேப்பு, அதை எதெல்லாம் நல்ல காரியத்துக்கு பயன்படுது, அது எதுவுமே தவறில்லை. தவறான காரியத்துக்கு பயன்படுகிறது எல்லாமே தவறுதான். தப்பாக புரிந்துவிட்டு தவறாக நீங்கள் பேசவே கூடாது. பார்க்கறதுக்கு இன்பமாக இருந்தது, அது புத்தியை தெளிவிக்கப்படத்தக்கதாக இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. சரி பண்ணணும். இந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு கூட என்ன சொல்றது பார்க்கறது வேற, ஒரு பிரதரை பார்க்கறது வேற, ஒரு சகோதரியை பார்க்கறது வேற, ஆனால் அவளை இச்சையோடு பார்க்கறது வேற. அந்த இச்சையோடு பார்க்குற அந்த பார்வை அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்ற வேதம் நமக்கு சொல்லுது. எதை சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த பார்வையை நம்ம சரி பண்ணணும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 எடுத்துக்கொள்ளலாம். சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும், டைம் ஆகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்கக்கா. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், இங்க பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இங்க பாருங்க உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கணவன் அன்பை பத்தி பேசல, மனைவியின் அன்பை பத்தி பேசல,
சபையின் போதகருடைய அன்பை பத்தி பேசல, விசுவாசின் அன்பை பத்தி பேசல, உலகத்தின் அன்பை பத்தி பேசுறாரு. உலகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ணாத, அன்பு கூறாது. என்னதான் சொல்றாருன்னு புரியலன்னு இருக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். பா, இப்ப தெரிதா உலகத்தின் அன்புனா என்ன தெரிதா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. கண்களின் இச்சை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. மாம்சத்தின் பெருமை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்ப சொல்லுங்க, கண்கள் இச்சை அவரால். சத்தம் வரலையே பிரதர்? எப்பா எவ்வளவு டைம் போயிடுச்சு பாருப்பா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை அவரால் 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 உண்டானவைகள் அல்லன்னா இது யாரால உண்டானவைகள்? சூப்பர் பா. இது அவரால் உண்டானவைகள் அல்ல, அவனால் உண்டானவைகள். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் ஜெபிக்க போறோம். இப்போ நல்லா ஜெபிக்க போறோம். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஓகேவா? உபவாசத்தை இருந்த உடனே ஆண்டவருக்கு என்ன உண்டானது? பசி உண்டானது. சோதனைகாரன் வந்துட்டான். எங்க அப்பாவை சோதிக்கிறான் வேலை. நம்மளை சோதிக்கிறான். அவர் நம்மளை தான் சோதிக்கிறான்னு பார்த்து அவனையும் சோதித்தான். அவனை சோதித்தவன் நம்மை சோதிப்பான். ஒரு கல்லை கொண்டாந்து காண்பித்து சொல்றான், இந்த கல்லை என்னவா மாத்து? அப்பங்களாக மாற்று அப்படின்னா. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னாரு. இரண்டாவது, தேவாலயத்தின் உப்புரிலை நிறுத்தி சொல்றான், நீ மேலிருந்து கீழே குதித்தால் உன்னுடைய தூதர்கள் தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது சொன்னான். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரிசுத்து பாராது இருப்பாயாக எழுதியிருக்கிறது. ஓஹோ, கல்ல காண்பித்தா உன்னை விழத்தள்ள முடியல. சர்ச்சை காண்பித்தா அப்போ என்ன பண்ண முடியல, உன்னை விழத்தள்ள. இப்போ உனக்கு இன்னொன்னு காட்டுறேன், அதுக்கு நீ என்ன பண்றன்னு பாரு. உன்னுடைய மகிமைய நீ 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 கொடுத்த மகிமை இழந்தான் தெரியுமா? நீ கொடுத்த வல்லமை இழந்தான் தெரியுமா? நீ கொடுத்த உலகத்தை இழந்த அந்த உலகத்தையும் சகல ராஜ்யத்தின் மகிமையும் ஆண்டவருக்கு காண்பித்தாயா. அவன் உயர்ந்த மலை மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும், இங்க பாருங்க, உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் நான் உனக்கு தரேன், இதோ பாரு, இந்த உலகத்தை நான் உனக்கு தரேன், இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தரேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். உலகத்தின் சகல ராஜ்யத்தின் மகிமையும் அவருக்கு காண்பித்து என்னை விழுந்து பணிந்து கொண்டா, இவைகள் எல்லாம் நான் உனக்கு தரேன். நீ பாக்குறியே அதை நான் உனக்கு தரேன். நீ பாக்குறத நான் உனக்கு தரேன். எதை உண்டாக்கினாயோ அதை நான் உனக்கு தரேன். எதை மனிதன் கையில கொடுத்தையோ அதை நான் உனக்கு தரேன். என்னை விழுந்து பணிந்து கொண்டா அவைகளை நான் உனக்கு தரேன். நீ பார்க்கிறத, நீ ரசிக்கிறத நான் உனக்கு தரேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே. ஆண்டவர் சொன்னாரு, பெருமையான காரியங்களை கொண்டு வந்தாலும் அப்ப சொல்ல அப்பாலே போ. மாம்சத்துக்குரிய காரியத்தை கொண்டு வந்தாலும் அப்ப சொல்ல அப்பாலே. மாம்சத்தின் காரியம் ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வந்தாலும் அப்பாலே. உலக காரியத்தை கொண்டு வந்தாலும் அப்பாலே. கண்கள் இச்சையை கொண்டு வந்தாலும் அப்பாலே போ. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவைகளை ஜெயம் எடுத்தார். ஐயா ஆண்டவர் என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கதான் யா பிரச்சனை. என் வாழ்க்கை முழுசா இந்த ரெண்டு என் வாழ்க்கைய வெளிச்சமாக்குறதே இது ரெண்டு தான். என் வாழ்க்கை இருளாக்குவதே இது ரெண்டு தான். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல, நான் அழகா சொன்னல. என் வாழ்க்கைய இருளாக்குவதே இது ரெண்டு தான். என் வாழ்க்கைய வெளிச்சமாக்குவது இது ரெண்டு தான். அப்ப ரெண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பது என்ன தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா. ஆண்டவரே, என் கண்ணு பெருமையான காரியங்களை நோக்காம, என் கண்ணு இச்சைக்குரிய காரியத்தை நோக்காம, என் கண்ணு இடரலுக்குரிய காரியத்தை நோக்காம,
என் கண்ணு பொருட்களுக்குரிய காரியத்தை நோக்காம எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நான் எப்ப ஏறெடுக்கிறேனோ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தெடுத்திருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லையா. 123:1-2 சொல்லுகிறது. பரலோகத்தில் அந்த வசனம் ஸ்கிரீன்ல போடுங்க. 123. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் இதோ கண்கள் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமான் கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் வேலைக்காரன் எஜமான பார்க்கிறது போல, வேலைக்காரி எஜமாட்டியை பார்க்கிறது போல. ஆனால் நாங்கள் யாரையும் பார்க்கவோ நாங்கள் இச்சிக்கவோ அல்ல, எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேண்டாம், ஒரு எந்த காரியத்தையும் இச்சிக்க வேண்டாம், உடைகளை இச்சிக்க வேண்டாம், அது பிசாசனுடைய ஆயுதம். உணவுகளை இச்சிக்க வேண்டாம், அது பிசாசனுடைய ஆயுதம். அணிந்திருக்கிற நகைகளை இச்சிக்க வேண்டாம், அது பிசாசனுடைய ஆயுதம். இச்சையை நீங்கள் கொண்டு வர வேண்டாம், அது பிசாசனுடைய ஆயுதம். கண்கள் இச்சை மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் பூமியில உண்டானது. எல்லாம் எழுந்திருப்போமா? இல்லை உட்காந்து ஜோம் பண்ணுறீங்களா? உட்காந்து ஜோம் பண்ணலாம். அடுத்ததுக்கு எழுந்துப்போம். ஓகே, இப்போ தான் நீங்கள் உட்காந்தீங்க, எல்லாம் ஜோம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஆமென். முழங்கால் படியிடலாம், எல்லாம் முழங்கால் படியிடலாம். ஓகே, முழங்கால் படியிடுங்க. முடியலாம் சேர்ஸில் உட்காந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் இருளான காரியத்தெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகுது. நல்லா ஜெபிக்கலாமா? நல்லா ஜெபிக்கலாம். அக்கா முழங்கால் படியிட முடியலன்னா சேர்ஸில் உட்காந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கீழே ஆமாம், நல்லா ஜெபிக்கிறோம், அதுதான் எனக்கு பிரச்சனை. ஆமாம், முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியில முடிஞ்சுனா உட்காந்துக்குங்க. உட்கார முடியலனா எழுந்து நில்லுங்க. ஆனால் எல்லாம் ஜெபம் பண்ண நல்லா ஜெபிக்க போகிறோம். பா நல்லா ஜெபம் பண்ணுங்க. கண் என்னெல்லாம் பார்த்தது சூப்பர். கண் மேலே கையை வச்சுக்கோங்க. உங்கள் கண் மேலே உங்கள் 2 கரத்தில் கண் மேலே வைங்க, பார்க்கலாம். ஆமாம், நாம இருதயத்தில் கையை வச்சது போல 2 கண்ணை யார் இங்கே பாருங்க, எல்லா கண்ணை இங்கே பாருங்க. 2 கண்ணை எங்க லிசன், 2 கரத்தை உங்க மேல உங்க கண்கள் மேல வைக்கணும். கண்கள் மேல வைக்கணும். எல்லாம் இப்ப நல்லா ஜெபிக்க போறேன். எல்லாம் வாயை திறந்து நல்லா வாயை திறந்து ஆண்டவரே எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இந்த கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சத்தம் வரல. என் பிள்ளைங்கள்லாம் இதுல விழுந்து கிடக்குறாங்க. என் மகன் இதுல விழுந்து கிடக்குறா. என் மகன் எந்த நேரம் செல்போன்ல விழுந்து கிடக்குறா. என் மகன் எந்த நேரம் செல்போன்ல விழுந்து கிடக்குறா. என் பிள்ளைகள் செல்போன்ல விழுந்து கிடக்குறாங்க. அப்பா, எந்த நேரம் செல்போனு தான். ஆண்டவரே, துணிக்குள்ள மூடிட்டு செல்போனு, பாய்க்குள்ள மூடிட்டு செல்போனு, பெட்டுக்குள்ள மூடிட்டு செல்போனு. அப்பா, இச்சையான காரியம் மாறட்டும். வாயை திறந்து சொல்லுங்க. அர்ப்பணிப்பு ஜெபம். ரீவா லாபா. சத்தம் வரலையே. 2 கரத்தை கண்ணு மேல வச்சுங்க, பார்க்கலாம். ரபா பாபா லா ஷக்கலா. ஆண்டவரே, தேவையில்லாததை பார்த்து இருக்கிறேன். சத்தம் இவ்வளவுதானா? அக்கா, இவ்வளவுதானா? 362 நாள் பார்த்து இருக்கிறது இவ்வளவுதானா? 362 நாள் பார்த்து இருக்கிறது இவ்வளவுதானா? சத்தம். ஓ ஆண்டவரே, கண்களினால் புறப்படுகிற இச்சை மாறுவதாக. நல்ல வாய் திறந்து ஜெபிங்க. கண்களினால் புறப்படுகிற இச்சை
மாறுவதாக, கண்களால் புறப்படுகிற பெருமை மாறுவதாக. ஆண்டவரே, எதெல்லாம் உமக்கு ஆண்டவரே, எதெல்லாம் உமக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் உமக்கு பிரியமில்லை அதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் பிரியமில்லாத சீரியல் வேண்டாம், பிரியமில்லாத படக்காட்சிகள் வேண்டாம், பிரியமில்லாத சொல்லுங்க 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 ஏ ராபா லாபா ரா சங்கலா நகா லாபா ராதா தீகா லாமா நாதார். நல்ல ஜெபிங்க பார்க்கலாம், நல்ல ஜெபிங்க பார்க்கலாம், நல்ல ஜெபிங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இச்சிக்கப்படத்தக்கதா காரியம் வேண்டாம். எதை நான் இச்சித்தேனோ இன்னைக்கு வேண்டாம், எந்த பொருளை இச்சித்தேனோ அது எனக்கு வேண்டாம், எந்த நபரை இச்சித்தேனோ அது எனக்கு வேண்டாம், எந்த உடைகளை இச்சித்தேனோ அது எனக்கு வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம். விலை மதிக்க முடியாத பொருளை நான் இச்சித்திருக்கிறேன். ஓ ரபா பாபா பாபா பாபா. சுத்தம் உண்டாவதாக, சுத்தம் உண்டாவதாக. ஆண்டவரே, என் கண்ணு பரிசுத்தரை நோக்கி இருக்கணையா, ஒத்தாசை வருகிற என் கண் அவரை நோக்கி இருக்கணையா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னா, ஈசாக்கு கேட்டா, ஈசாக்கு கேட்டா, கட்ட இருக்கிறது, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனா தகல பணி காடு எங்கன்னு கேட்டா, அதை கத்தர் பார்த்து கொள்வார், கத்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கணையா, நான் உம்மை நோக்கணையா. எனக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் உம்மை நோக்கணையா, எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் நான் உம்மை நோக்கணையா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்தில் விழக்கூடாதுப்பா, என் கண்ணு பாவத்தில் விழக்கூடாதுப்பா, என் கண்ணு பெருமையில விழக்கூடாதுப்பா, என் கண்ணு இச்சையில விழக்கூடாதுப்பா, என் கண்ணு ஆபாசத்துல விழக்கூடாதுப்பா. ரீபா பாபா 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 லா சங்கலா. விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. போனுக்கு அடிமையா இருக்கிற எனக்கு விடுதலை தாங்கப்பா. சத்தம் வரல, சத்தம் வரல. போனுக்கு அடிமையா இருக்கிற எனக்கு விடுதலை தாங்கப்பா, போனுக்கு அடிமையா இருக்கிற என் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா, போனுக்கு அடிமையா இருக்கிற பேர பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா. சொல்லு விடுதலை உண்டாகட்டும், சொல்லு விடுதலை உண்டாகட்டும். போனை எடுத்தாலே ஒரு வெறுப்பு வரணும், போனை எடுத்தாலே ஒரு வெறுப்பு வரணும். தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணா போன் மேல ஒரு வெறுப்பு வரணும். சீகா லாபா ராபா வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. போன் மேல ஒரு வெறுப்பு வரணும், டிவி சீரியல் மேல ஒரு வெறுப்பு வரணும், படக்காட்சி மேல ஒரு வெறுப்பு வரணும். ஆண்டவரே, யூடியூப்ல தேவையில்லாததை பார்க்கும்போது அதுல ஒரு வெறுப்பு வரணும், கூகுள்ல தேவையில்லாத ஆண்டவரே ஆண்டவரை சர்ச் பண்ணும்போது ஒரு வெறுப்பு வரணும். ஷாக்கா ராபா பாபா பாபா பாபா. வெறுப்பு உண்டாக்குவீராக ஐயா. ரீபா லாபா ரா சங்கலா தாரா. உம்மை விட்டு தூர போயிட்டம்பா, உம்மை விட்டு தூர போயிட்டம்பா. ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் என் கண்ணால, ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் என் கண்ணால, உயர்வை இழந்துட்டேன் என் கண்ணால, விடுதலை இழந்துட்டேன் என் கண்ணால, பரிசுத்தத்தை இழந்துட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷம். பிரதர் சத்தம் வரலையே, பிரதர் சத்தம் வரலையே. என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு. ரப்பா பா 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 ரீமா நா தோரா காலா வரா ஷக்கலா. நேரா நோக்குறேன், நான் நேரா நோக்குறேன், கத்தரை நோக்குறேன். எந்த பொருளை வேண்டாம், எந்த பொருளை வேண்டாம், என்னை விழ தள்ளுகிற எந்த பொருளோ, என்னை விழ தள்ளுகிற ரீகா லாபம். இன்னும் ஒரு நிமிஷம். நேரா பாலா ஷங்கலா. சத்தம் வரலையம்மா. இன்னும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கம்மா, அறிக்கை செய்யுங்கம்மா, அறிக்கை செய்யுங்கம்மா. உன் மனசுக்குள்ள அறிக்கை செய்யி. நான் எதை பார்த்துட்டேன் எப்பா, இப்பதான் தெரியுது. வேதத்தை வாசிக்க வேண்டிய நான் போனை பார்த்துருக்கிறேன், ஜெபிக்க வேண்டிய நான் போனை பார்த்துருக்கிறேன், ஆராதிக்க வேண்டிய நான் போனை பார்த்துருக்கிறேன். அங்க இங்க பார்க்கறது பார்த்தா சபைக்குள்ள வந்து போனை பார்க்கிறேன். ஷாக்கா லாபா ராதா. வேதத்தை பார்க்கறன்னு போனை பார்த்துருக்கிறல, வேதத்தை பார்க்க வேண்டிய நீ போனை பார்த்துருக்கல. என் போனுக்கு தான் விடுதலை உண்டாகட்டும். இந்த பார்வை, இந்த பார்வை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். இந்த பார்வை எனக்கு வேண்டாம். இச்சைக்குரிய பார்வை எனக்கு வேண்டாம், பொருளாசைக்குரிய பார்வை எனக்கு வேண்டாம், மாம்சத்துக்குரிய பார்வை எனக்கு வேண்டாம், அவள் அழகான பார்வை எனக்கு வேண்டாம், வேண்டாம். வாயை திறந்து இப்ப 3 முறை சொல்லு, வேண்டாம். பெருமைக்குரிய பார்வை வேண்டாம், வேண்டாம் சொல். பெருமைக்குரிய பார்வை வேண்டாம், இச்சைக்குரிய பார்வை, பொருளாசைக்குரிய பார்வை, என்னையும் ஆண்டவர் ஐக்கியத்தை பிரிக்கிற பார்வை, இடனை செய்யக்கூடிய பார்வை வேண்டாம். இப்ப கையை உயர்த்தி சொல்லு, வேண்டாம் 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 வேண்டாம். அப்பால போ சக்கரா பாபா பாபா பாபா. அப்பால போ. உலக இச்சைகள், உலக பெருமைகள், உலக ஆபாசங்கள் உடலை அப்பால போ. சக்கரா பாபா பாபா பாபா. ரகலா தரா பாபா பாபா பாபா. ரமணா தரா போ. அப்பால போ. என் பிள்ளைகளை விட்டு, என் கணவனை விட்டு, என் மனைவியை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, பேர பிள்ளைகளை விட்டு அப்பால போ.
இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறி கலையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதா. சமூகத்தில் நேரம் போகிறதே தெரியவில்லை. அருமையான பாஸ்டம்மா சொன்ன நேரம் வந்துவிட்டது. 2 காரியத்தை, பரிசுத்த தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுக்கிற 2 காரியத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்னும் 2 காரியத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. சீக்கிரம் வாசிக்கலாம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். இங்க பாருங்க, எதில் தவறுகிறோம் என்று சொன்னார். இங்க பாருங்க, 5ஆம் வசனம் 5ல சொல்றாரு, அப்படியே நாவானது சிறு அவயமா இருந்தோம். நாவு எப்படிப்பட்டதுங்க? என்ன பாருங்க, நாவு சிறு அவயம்தான். ஆனா சிறு அவயமா இருந்தோம். என்ன காரியத்தை பேசுதான்? பெருமையானவைகளை என்ன பண்ணுதான்? பேசுகிறது. எப்படி ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்துகிறது போல நாவு எப்படிப்பட்டதான்? நாவு நெருப்பு தான். நல்லா கவனி. 1, நாவு பெருமையானவைகளை பேசும். 2வது, நாவு நெருப்பு தான். 3வது, அது அநீதி நிறைந்த உலகம். 4வது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. 5வது, நாவானது முழு சரீரத்தை என்ன பண்ணுதான்? இங்க பாருங்க, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. என்னென்ன சொல்ல? நாவை குறித்து என்ன சொல்றாரு? நாவு நெருப்பு. நாவு எப்படிப்பட்டதா? நெருப்பு. 2வது, நாவு அநீதி நிறைந்த உலகம். 3வது, நாவு சொல்லுங்க, நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நாவு முழு சரீரத்தை என்ன பண்ணுதான்? கரைப்படுத்துகிறது. 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதது, அது பொல்லாங்கு உள்ளதும் அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நாவு எப்படிப்பட்டதா? அது பொல்லாங்கு உள்ளது. அடுத்தது எப்படிப்பட்டதான்? சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. பெருமையானவைகளை பேசும்,
அது நெருப்பு. என்ன பாருங்க, அவ்வளோ காரியத்தை சொல்றாரு. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ஓகேவா? ரெண்டாவது, நாவானது முழு சரீரத்தை என்ன பண்ணுதான்? அது கரைப்படுத்துகிறது, பெருமையானவைகளை பேசுகிறது அப்படின்ட்டு வேதவாசம் சொல்றது. அப்போ சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது நாவு அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுப்பது எது? சொல்ல வருத கைய பரிசுத்த வாழ்க்கை கெடுப்பது எதுங்க? பெருமையான காரியங்களை பேசி, பெருமையான காரியங்களை பேசி, உலகத்துக்குரிய காரியங்களை பேசி, ஆமா ஆமா ஆமா, அது இந்த கெடுக்கிறதே எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த நாவு தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நம்முடைய லைஃப்ல என்னன்னா, இந்த நாவு அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஏன்னா அது அடங்காதது, அது பொல்லாங்கு உள்ளது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. அடங்க மாட்டேங்குது. எது அடங்க மாட்டேங்குது? எது அடங்க மாட்டேங்குது சொல்லுங்க பார்க்கலாம். பையன் அடங்க மாட்டேன்றான். பேசுறோம், என்ன பேசுறோம்? சீரம் பிரதர், எப்பா டைம் எப்படி போயிடுச்சு பாருங்க பிரதர். நல்ல நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ணனுக்கு ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. ஓகே, ஆமாம், ஓகே. பையன் அடங்க மாட்டேன்றான், ரைட்டு. பொண்ணு அடங்க மாட்டேன்றா, ரைட்டு. நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அடங்கமா வீட்டை விட அடங்குறதுலன்னு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எது அடங்கலை? சீக்கிரமா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. எது அடங்கலை? கோபப்படுறேன், எது அடங்கலை? பெருமையானதை பேசுறேன், எது அடங்கலை? இங்க இருந்து அங்க சொல்றேன், எது அடங்கலை? நீயா நானா வா பார்த்தலாம், எது அடங்கலை? சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒரு சின்ன காரியத்தை வளவல்ல பேசுற, எது அடங்கலை? நாவு அடங்காதது, பொல்லாப்புள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. இனி ஏன் பரிசுத்த வாழ்க்கைக்கு தடை என்ன தெரியுமா? அந்த நாவு தான். ரொம்ப பேரை திட்டல, ரொம்ப பேர் தேவையில்ல திட்டல. நாவு ரொம்ப பேர் சண்டை போட்டுட்டல. நாவு நம்ம கையில ஃபர்ஸ்ட் நாளா ஏதோ ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்கல்ல, அது தேவையில்லாத போய் அங்கே போய் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க போய் அப்படி அங்கே போய் சொல்லிட்டாங்கல்ல. நாவு 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 பெரிய காட்டு கொளுத்து தான். சின்ன சின்ன நெருப்பு. எவ்வளோங்க அது? எவ்வளோங்க? எவ்வளோ? சின்ன சின்ன அதான் அந்த மேட்ச் பாக்ஸ், சின்ன நெருப்பு தான். சின்னது தான், சின்னது கை, சின்ன நெருப்பு. பெரிய காட்ட சிறு அவையனாயா. சின்ன 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 பிரச்சனைய ரொம்ப பெருசா மாத்திட்டேயா. கரெக்டா? கரெக்டா? இப்போ கை தூக்கு. கரெக்டா? சின்ன பிரச்சனைய, சின்ன பிரச்சனைய, சின்ன பிரச்சனை பிரதர் இது. கணவனுக்கும் மனைவிக்கு சின்ன பிரச்சனை இது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சின்ன பிரச்சனை இது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சின்ன பிரச்சனை இது. ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் தெரண இப்ப தெரவாய ஊழியனுக்கு விசுவாசிக்கும் சின்ன பிரச்சனை பிரதர் இது. முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் சின்ன. நான் பெருசா மாத்தல, பிசாசு பெரிதாக மாறி என் குடும்ப சமாதானத்தையே கெடுத்து. நான் பேசி 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 என் வாழ்க்கை இப்படியே மாறிடுச்சு இல்ல. பேசி பேசி என் வாழ்க்கை இப்படியே மாறிடுச்சுல. இனி பேசவே பேசாத, இனி பேசவே பேசாத, நீ பேசவே பேசாத. எந்த காரியத்துக்கும் பேச வேண்டாம். கரெக்டா? எந்த காரியத்துக்கும் அமைதியா இருந்துரு. சொம்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொம்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னார்னா, இவன் முறுமுறுக்கிறவனை பார்த்து சொன்னாரு,
வாக்குவாதம் பண்ணவனை பார்த்து சொன்னாரு, அங்கே இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே. அவனை பார்த்து சொன்னாரு, ஏன் என்னை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்த? அவனை பார்த்து சொன்னாரு. பயந்தவனை பார்த்து சொன்னாரு, விலகிறவனை பார்த்து சொன்னாரு, சும்மாயிரே. சப்பா, ஏசப்பா, சும்மாயிரு. ஏன் உன்னை சும்மா இருக்க சொல்றாரு தெரியுமா? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். சண்டையிடாமல் சும்மாயிரு. முறையிடாமல் சும்மாயிரு. வாக்குவாதம் பண்ணாமல் சும்மாயிரு. எதிர்க்காமல் சும்மாயிரு. குறை சொல்லாமல் சும்மாயிரு. நீ சும்மா இருந்துட்டியானா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்றாரு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக பேசுவேன்பா. நான் உனக்காக நீப்பம்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் மத்தேயு 12, 36, 37, 38 சீக்கிரங்க. ஏன் மத்தேயு ஏன் சும்மா இருக்க சொல்றாரு? மத்தேயு 12, 36, 37, 38. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் அந்த வசந்த வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க அந்த வசந்த வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்ப தட்டுங்கய்யா கைய. வார்த்தையினாலே நீ யாரா தீர்க்கப்படுற? வார்த்தையினாலே நீ யாரா தீர்க்கப்படுகிற? நீதிமானாய் தீர்க்கப்படுகிறாய். அதே வார்த்தையினால இப்ப சொல்லுங்க, மனசுல இங்க கைய வச்சுட்டு கை வைங்களேன். பக்கத்துல கை வைக்க சொல்லல. ஐயோ இப்படி யோசிக்கிற? கையை வச்சுட்டு இழுத்துட்டு சொல்லுங்க, இந்த வருஷம் வார்த்தையினால நான் நீதிமானா ஆயிருக்கிறேனா, இல்ல வார்த்தையினாலே குற்றவாளியா இருந்திருக்கிறேனா? நான் சொல்றேன்யா, சில வேளையில நான் சொல்றேன், அப்புறம் நீ சொல்லு. சில வேளையில என் வார்த்தை என்னை குற்றவாளியாய் மாத்திடுச்சுப்பா. ஆனா 2026 என் வார்த்தை என்ன குற்றவாளியா மாற்றக்கூடாது. என் வார்த்தை என்ன நீதிமானா. எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். மீது ஒரு காரியத்தை நாளைக்கு பார்த்து மற்ற காரியத்தை நாளைக்கு பேச போறோம். ஓகேவா? எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? எபேசியர் 4 அதிகாரம் 29 அதிகாரத்தை நாம் எடுக்க போறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் சொல்லுங்க சிஸ்டர். பக்கம் 267 புதிய ஏற்பாடு. வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் எல்லாம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால்
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும், கெட்ட வார்த்தை ஒன்றும். பா, என்னடா வசனம் இது! கெட்ட வார்த்தை ஒன்றும். அது கணவரா இருந்தாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும், மனைவியா இருந்தாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும், பிள்ளைகளா இருந்தாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும், மாமியார் மாமனார் மருமகளா இருந்தாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும், வேலை சனத்துல சமுதாயத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசு. எல்லாம் இழந்து நிற்போமா? நல்லா ஜெபிக்க போறேன். கடைசியா ஒரு பாடலை பாட போறாரு அண்ணன். நம்ம அந்த பாடலோடு இப்ப நம்ம ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு பாடலோடு கூட இந்த 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 முதல் நாள் கூட்டத்தை நிறைவு செய்ய போறேன். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தை எல்லாம் வாயை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த இந்த என்னுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து ஜெபிக்கலாம். நல்ல ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. ஆண்டவரே, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது ஐயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது ஐயா. ஆண்டவரே, குளித்தின காரியங்கள் எல்லாம், பேசின காரியங்கள் எல்லாம், பெருமையான காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாம் வாய் திறந்து, பிரதர் வாய் திறந்து சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒண்ணு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பொய்யான வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எல்லாம் சண்டை எடுக்கிற வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இல்ல சத்தம் வரல. ஓ ராபா பா 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 பா. ஆண்டவரே, சுத்தம் பண்ணுங்கப்பா. எல்லாம் வாயை தந்து ஜெபம் பண்ண போறோம். இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. என் கண்ணை சுத்தம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தையை சுத்தம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, குற்றவாளியா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, பேசி குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. தேவையில்லாததை பேசி நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சண்டை பேட்டு ஆண்டவரே குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. பிரிவினை உண்டாக்கி குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. கணவருக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. கணவரிடத்தில் பேசின அந்த வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. மனைவி கையில பேசின வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. பிள்ளைங்க கையில பேசின வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. எங்க பாஸ்டர் மடத்துல பேசின வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. எங்க ஊழியக்காரங்க கையில பேசின வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன் ஐயா. ஏ ராபா பா 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 பா. ஓ ராபா லக்கா லாதா ராபா லா சங்கலா ரீமானாதோ ராகா லாதா ரா. பொல்லாங்குள்ளதையா நாவ அடக்குவீராக ஐயா. சீகா ராபா சத்த வரல. நாவ அடக்குவீராக ஐயா. ரீபா லாபா ரா சங்கலா. பெருமையான காரியங்களுக்கு நாவ அடக்குவீராக ஐயா. ஓ ராபா பா 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 பா. சண்டையின் காரியத்துக்கு நாவை அடக்குவீராக ஐயா. புறங்கூறுதலுக்கு நாவை அடக்குவீராக ஐயா. நாவை அடக்குங்கப்பா. ராபா பா பா பா. சத்தம் வரல. சீகா லாமா நோதா ராகா லாதா பிரதர் சத்தம் வரல. கடைசியில் இருக்கிற சத்தம் வரல. நாவை அடக்கப்படுவதாக. ஆண்டவர், நாவை அடக்கட்டும். நாவை அடக்க இருக்கணும் ஐயா. பெருமையான காரியம் வேண்டாம். சிறு பிரச்சனையை பெரு பிரச்சனை வேண்டாம். நாவிலிருந்து பொய் வேண்டாம். நாவிலிருந்து விரோதங்கள் வேண்டாம். நாவல இன்னொருத்தனை குறித்து பேசவே கூடாதுப்பா. சபையை குறித்து பேசக்கூடாதுப்பா. ஊழியக்காரனை குறித்து பேசக்கூடாதுப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை குறித்து பேசக்கூடாதுப்பா. ஆண்டவரே, கணவனை குற்றப்படுத்தியோ, மனைவியை குற்றப்படுத்தியோ, பிள்ளைகளை குற்றப்படுத்தியோ, சபையாரை குற்றப்படுத்தியோ, உலக மனிதனை குற்றப்படுத்தியோ பேசாத. கெட்ட வார்த்தையை பேசாத. பக்தி விருத்திக்கு உண்டான நல்ல வார்த்தையை பேசு. உன் பேச்சில பக்தி விருத்தி அடையணும். சப்பா பா 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 பா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, எனில் இயேசுவே வாழ்கிறார். இனி
அர்ப்பணிப்போமா? எல்லாம் அர்ப்பணிப்போமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் எல்லாம் சொல்லுமா? அர்ப்பணித்தே இருதயம் மாறுவதாக, தேவா அர்ப்பணித்தே என் பார்வை மாறுவதாக, என்னையே நான் என் வார்த்தை மாறுவதாகப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் சகலவர் ஏந்திக் கொள்ளும் ஆண்டவரே, என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் சுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றாட உணவையா எங்க வாழ்க்கை மாறட்டும் ஐயா. அப்பாவும் திரு எங்க இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. என் நன்றாட எங்க பார்வை உணவையா மாறட்டும் ஆண்டவரே. நான் தப்பாமல் என் வார்த்தை மாறட்டும் ஆண்டவரே. தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் ஆண்டவரே, என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அருமையான சாமான கடைசியா ஜெபிப்பாரு. அவர் ஜெபிச்சு முடித்தவுடன் நம்ம இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே, உடைய பாதப்படியில நாங்க நிக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுய சுத்த சித்தம் இல்லை ஆண்டவரே. Yes. உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். நீரே நாங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ Yes. அதற்கு ஏற்றபடி எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆமென். எங்களுடைய நாவை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கண்ணை நாங்க அர்ப்பணிக்கிறோம் Yes. ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயத்தை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயத்துல நீங்க மாத்திரம் வாசம் செய்யணும். Yes. உமக்கு பிரியமான வார்த்தை எங்க நாவல வரணும். ஆமென். ஒரு கெட்ட வார்த்தை கூட எங்க வாழ்க்கையில முழுவதுமாய் உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களாக, உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு உப்பாக ஆண்டவரே நாங்க வாழணும்பா. சாத்தானுக்கு கொஞ்சம் கூட எங்க வாழ்க்கையில முழுமையா நாங்க அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாதப்பா. இன்றைக்கு நாங்க எடுக்கிற தீர்மானம் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதா இருக்கணும் ஆண்டவரே. உம்மை முழுவதுமாய் நாங்க உமக்கென்று எங்க வாழ்க்கையை, எங்க சரீரத்தை, எங்க ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்க கூடவே இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவா